ஐடியல் கேஸ் பிஹேவியர். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இதில் டீவியேஷன் அப்படின்னா எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஐடியல் கேஸ் பிஹேவியர், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஒரு இது வந்து ஒபே பண்ணலை, ஒரு கேஸ் வந்து ஒபே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்ன ஈக்குவேஷன்? PV is equal to N into RT. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஐடியல் கேஸ். ஒபே பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணலன்னா வாட் இட் மீன்ஸ், என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாயில்ஸ் லான்னு ஒரு லா படித்தோம். ஸோ இந்த பாயில்ஸ் லாவை ஒபே பண்ணாது. அடுத்து சார்ல்ஸ் லா, அதை வந்து ஒபே பண்ணாது. ஸோ இந்த லாஸ்லாம் எதுவுமே வந்து ஒபே பண்ணாது. தட் இஸ் வாட் தி மீனிங் ஆஃப் நாட் ஒபேயிங் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ எதெல்லாம் வந்து ஒபே பண்ணாது, என்ன கண்டிஷனில் ஒபே பண்ணாது, என்ன கண்டிஷனில் ஒபே பண்ணோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஐடியல் கேஸாக HTLP கண்டிஷனில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை மோஸ்ட் ஆஃப் தி கேஸஸ் வந்து ஒபே பண்ணும். HTLPனா ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் கண்டிஷன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆப்போசிட் LTHP லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் கண்டிஷனில் கேஸஸ், மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஸாக தான் எக்ஸிபிட் ஆகும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஒபே பண்ணாது. இதில் என்ன மாதிரியான டீவியேஷன்ஸ், எப்படி டீவியேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது தான். கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, NH3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கேஸஸில் ஈஸியாக வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணலாம். இதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் நியரர் டு தி ரூம் டெம்பரேச்சராக இருக்குமே. NH3 இஸ் வெரி ஈஸி. இது ரெண்டுமே கூட இதை கம்பேர் பண்ண சொல்ல லிட்டில் டஃபாக இருந்தாலும், பட் இதெல்லாம் ஈஸிலி லிக்விடாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கேஸஸ். இந்த மாலிகுல்ஸ்லாம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஒபே பண்ணாது. ரொம்ப லார்ஜ் டீவியேஷன் ஒபே பண்ணாது அப்படின்றது ஒன்றா இருந்தாலும் எவ்வளோ டீவியேஷன் காமிக்கும், எவ்வளோ தூரம், எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வந்து இது ஒபே பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் டீவியேஷனில் ஒபே பண்ணாது. ஐடியல் கேஸ் இங்கே இருக்குன்னா இது இங்கே இருக்கிற கணக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் ஒபே பண்ணுறது இல்லை அப்படின்னா ஈஸிலி லிக்விஃபையபிள் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி H2N2O2 இதை கம்பேர் பண்ணிங்க, இதெல்லாம் நார்மலாகவே கேஸ் தான். H2N2O2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கேஸஸ்லாம். இதை கம்பேர் பண்ண சொல்ல இந்த கேசியஸ் மாலிகுல்ஸ், இந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டீவியேஷனை எக்ஸிபிட் பண்ணும். எல்லாமே ஒபே பண்ணாது தான். ரியல் சுச்சுவேஷனில் நாம் எல்லாரும் ஐடியலாக இருக்க முடியாது. இது எல்லாமே ஒபே பண்ணாது. பட் இந்த பாயிண்ட் ஈஸிலி லிக்விஃபையபிள் கேஸஸ், எந்த கேஸ்லாம் நம்ம ஈஸியாக லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த கேசியஸ் மாலிகுல்ஸு டீவியேஷன் அதிகமாக காமிக்கும் when compared to the normal existing gases. ஸோ இது வந்து ஜென்ரலான கான்செப்ட். இதை வந்து எப்படி டீவியேஷன் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் Z அப்படின்னு சொல்லுவாங்க. ஜட்டோட வேல்யூ வந்து PV டிவைடட் பை PV ideal is equal to PV by N into RT இப்படி சொல்லலாம் ஒரு ஈக்குவேஷன். இல்லை PVM டிவைடட் பை RT அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக VM டிவைடட் பை V அப்படின்னா V ரியல் டிவைட் பை, ஏன்னா அடியில் வந்து ஐடியல் கேஸ் இருக்கு இல்லைங்களா, மேலே வந்து P கேன்சல் பண்ணிங்கன்னா நார்மல் ரெண்டுமே நார்மல் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா V ரியல் டிவைடட் பை V ஐடியல். ஸோ Z அப்படின்றது கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர். அதனோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இது. இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு which of the following equation represent compressibility factor அப்படின்னு கேட்பாங்க. மூணு இதுவுமே கரெக்டாக கொடுத்துட்டு ஆப்ஷன் D ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு கேட்டால் ஆல் ஆஃப் தீஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டருக்கான ஈக்குவேஷன் இதுதான். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஐடியல் கேஸ் இந்த Z வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் கேஸுக்கும் சரி ரியல் கேஸுக்கும் சரி, ஐடியல் கேஸாக எக்ஸிபிட் பண்ணணும் இந்த V ரியலாக இருந்தாலும் சரி V ஐடியலாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி தட் மீன்ஸ் ஐடியல் கேஸுக்கு வந்து PV இஸ் ஈக்குவல் டு NRT. கரெக்டாக PV பை NRTன்னு வரும்போது this is equal to 1 இருக்கும். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் வந்து, ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரேஷியோ தான் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டரு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு இந்த ரேஷியோ வந்து 1 இருக்கும். தட் மீன்ஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு Z வேல்யூ இஸ் 1.
இதுதான் ஜென்ரலான கான்செப்ட். இப்போ வந்து ஒரு கிராஃப் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4-5 கேஸஸ் எடுத்துப்பாங்க. இந்த 4-5 கேஸஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஸோ ஜட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எடுத்துப்பாங்க. ஸோ ஜட் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது இந்த பாயிண்ட்டு. இங்கே ப்ரெஷர் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து NS3 எடுத்துக்கிட்டீங்க, நிறைய டீவியேஷன், லோ டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர்லேயே வந்து டீவியேஷன் நிறைய காமிக்கும். அது நான் NH3யோட கர்வ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இவ்வளோ கீழே வந்து அப்புறம் இப்படி போகுது. ஸோ இது வந்து NH3. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா CH4 எடுத்திங்கன்னா இது வந்து இப்படி போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. CO வந்து ஆல்மோஸ்ட் இது கீழே இப்படி வந்து இப்படி போகுது. அடுத்து வந்து H2 அண்ட் தென் S2 அண்ட் தென் ஹீலியம். ஸோ ஹீலியம் எப்படி போகுது அப்படின்னா S2 வந்து இப்படி போகுது. ஸோ H2 அண்ட் தென் ஹீலியம். இது வந்து NH3. நீங்கள் வந்து NH3ல இது பார்க்கலாம். இந்த ஜட் வேல்யூ 1ன்றது இதுதான் ரீஜனு. ஸோ இந்த ப்ரெஷரை நாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். NH3 வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து சப்போஸ் ரொம்ப லோ ப்ரெஷர் ரீஜனில் ஐடியல் கேஸாக ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய ஜட் வேல்யூ லெஸ் தென் 1 வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆஃப்டர் சர்டைன் பாயிண்ட்டு ஜட் வேல்யூ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண ஜட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் மோர் தென் கிரேட்டர் தென் 1 போயிடுது. எங்கே? ஹை ப்ரெஷர் ரீஜனில். லோ ப்ரெஷர் ரீஜனில் லெஸ் தென் 1 இருக்குது. இந்த லோ ப்ரெஷர் இந்த ரீஜன்லேருந்து கிட்டத்தட்ட இந்த ரீஜன் வரைக்கும் ஜட் வேல்யூ NS3க்கு லெஸ் தென் 1 இருக்குது. ஹை ப்ரெஷரில் ஜட் வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்குது. ஸோ இந்த இருக்கிற எக்ஸாம்பிள்லேயே NH3க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரில் ரொம்ப கீழே வந்து ஜட் வேல்யூ ரொம்ப கம்மியாக போய் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்து நான் வரைஞ்ச இந்த CH4 CO இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல அமோனியா தான் லோ ப்ரெஷர்லேயே இந்த ஜட் வேல்யூ 1 கம்மியாக இருக்குன்னா என்ன மீனிங்னா ஐடியல் பிஹேவியர்லேருந்து லார்ஜ் டீவியேஷன். லோ ப்ரெஷர்லேயே நிறைய டீவியேஷன் கொடுக்குறது NH3 தான். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஈஸிலி லிக்விஃபையபிள் கேஸஸ் NH3 அப்படின்றது ஈஸிலி லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியும் அமோனியா. ஸோ அதனால் அதனுடைய ஜட் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்குது லோ ப்ரெஷர் ரீஜன்லேயே. யூஸ்வலாக வந்து STLPன்னு கண்டிஷன் சொன்னோம் இல்லைங்களா. STLPனா லோ ப்ரெஷரில் மேக்ஸிமம் கேஸஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே வந்து ஜட் வேல்யூ 1ன்னு ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன். ரொம்ப வெரி லோ ப்ரெஷரில் அது ஐடியல் கேஸாக இருந்திருக்கும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண ஒரு அப் டு சர்டைன் மேக்ஸிமம் ப்ரெஷர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கும்னா இந்த ரேஞ்சு இந்த கோடுக்கு பேரலாக இப்படி வந்திருக்கணும் கிட்டத்தட்ட. இது என்னதான் ரியல் கேஸாக இருந்தாலும். ஆனால் அமோனியான்றது ஈஸியாக லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடும். மாலிகுல்ஸ்க்கு நடுவில் ஃபோர்ஸஸ் நிறைய இருக்கும். அதனால் நம்ம லோ ப்ரெஷர் ரீஜனில் பார்த்தாலே அது டீவியேஷன் நிறைய காமிச்சு அப்புறம் ஹை ப்ரெஷர் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரியல் கேஸாக கண்டிப்பாக ஆக்ட் பண்ணும். கண்டிப்பாக அதனுடைய டீவியேஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ காமன்லி லோ ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட் வேல்யூ கண்டிப்பாக லெஸ் தென் 1 இருக்குது. ஹை ப்ரெஷரில் ஜட் வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்குது. எங்கே? அமோனியாக்கு. CH4க்கு பாருங்கள் அதே மாதிரி லோ ப்ரெஷர் ரீஜனில் அப் டு சர்டன் வேல்யூ வரைக்கும் குறைஞ்சி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. COக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஜட் வேல்யூ அப் டு சர்டன் மினிமம் வேல்யூ போய் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாத்துலேயும் காமனாக யார் லார்ஜ் டீவியேஷன் அந்த லைனை விட்டு ரொம்ப நகர்ந்து வந்து போகிறாங்க அப்படின்னா அமோனியா தான். ஸோ அமோனியா, CH4 மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, CO இது மூணுத்தை கம்பேர் பண்ண சொல்ல லார்ஜ் டீவியேஷன் லோ ப்ரெஷர் ரீஜன்லேயே லார்ஜாக டீவியேஷன் கொடுக்கறது யார்? அமோனியா தான். அடுத்து 2 பேர் இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் ஹீலியம். இவங்க 2 பேருமே வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை விட இதுக்கு லார்ஜ் டீவியேஷன் இருக்கும். இது வந்து ஈஸிலி இது ரியல் கேஸாக தான் கண்டிப்பாக இருக்கும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஈஸிலி லிக்விஃபையபிள் கேஸஸ் இது கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஸ்டார்டிங்கில் ரொம்ப லோவாக இருக்குன்னா ஜட் வேல்யூ 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண ஜட் வேல்யூ லெஸ் தென் 1 வரல பாருங்கள், மொத்தமே மேலே தான் போகுது. ஸோ ஹைட்ரஜன் ஹீலியம் அந்த மாதிரியான கேஸஸ் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம ஜட் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் நம்ம செக் பண்ணி பார்த்தா அதனுடைய டீவியேஷன் பாசிட்டிவ் டீவியேஷனாக தான் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த 2 கேஸஸ்க்கும் ஜட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 1 தான் அட் எனி ப்ரெஷர் பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த CO, CH4, NS3க்கெலாம் வந்து ஜட் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்குன்னு பார்த்தோம். அதில் NS3ல ரொம்ப டீவியேஷன் ரொம்ப கீழே வந்து இப்படி போகுதுன்னு பார்த்தோம். இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா PV வேல்யூ இஸ் லெஸ் தென் PV ஐடியல் வேல்யூ. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, Z is equal to
பிவி டிவைடட் பை பிவி ஐடியல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. Z வேல்யூ லெஸ் தென் 1 இருக்குன்னா என்ன மீனிங், இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கு, இந்த வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடியில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ அதிகமாக இருக்கு. இதே மாதிரி Z வேல்யூ கிரேட்டர் தென் 1னா என்ன மீனிங்கு, பிவி இஸ் கிரேட்டர் தென் பிவி ஐடியல். ஸோ இந்த வேல்யூ அதிகமாக இருக்கு, இந்த வேல்யூ குறைவாக இருக்கு அப்படின்றது ஜென்ரலாக நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து லோ ப்ரெஷர் ரீஜியனில் நடக்கக்கூடிய விஷயங்கள். லோ ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது, ஹை ப்ரெஷர் போகும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ப்ளஸ் ஹைட்ரஜன் அண்ட் தென் ஹீலியம் போகும்போது அது எந்த ப்ரெஷர் ரீஜியனாக இருந்தாலும் Z வேல்யூ கிரேட்டர் தென் 1 தான் இருக்குது. இந்த கண்டிஷன் தான் நமக்கு எக்ஸிபிட் ஆகுது எங்கே, ஹைட்ரஜன் அண்ட் தென் ஹீலியம். நல்லா நான் வச்சுக்கோங்க, Z வேல்யூ இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஓகேவா. ஸோ காமன்லி இந்த அமோனியா COCH4லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது Z வேல்யூ டிக்ரீஸ் ஆகி அப்புறம் ப்ரெஷர் ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணும்போது Z வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அமோனியா வந்து லார்ஜ் டிவியேஷன் கொடுக்குது ஈவன் அட் லோ ப்ரெஷர். அது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் நான் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து லெஸ் கம்ப்ரெசபிளாக இருக்கும் தன் தி ஐடியல் கேஸ். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெஷரை கொடுக்க லெஸ் கம்ப்ரெசபிள் நேச்சராக இருக்கும். அதே சமயம் at very low temperature even can show same plot shown by NH3COCH4. இது வந்து நம்ம டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குமோ இந்த மாதிரி வருது. கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரில் பிஹேவ் பண்ணுமோ ஹைட்ரஜனும் ஹீலியமும் வந்து பார்த்தீங்கன்னா Z வேல்யூ கிரேட்டர் தென் 1 வருது. இதுவே நீங்கள் டெம்பரேச்சரை நல்லா ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஈவன் ஃபார் ஹைட்ரஜன் ஹீலியம் இல்லை நைட்ரஜன் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா கொடுத்தது இல்லைங்களா, இப்படி வந்து டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த மாதிரியான பேட்டர்னு ஹைட்ரஜன் ஹீலியம் நைட்ரஜன் கூட வரும். எப்போ அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் இந்த கர்வை ஸ்டடி பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பேன் மெட்டீரியலில், யூ கேன் see that. ஸோ அந்த டயக்ராமில் வந்து எப்படி வருது அப்படின்னா, இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். Z வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு Z வெர்சஸ் P அப்படின்னு பிளாட் பண்ணும்போது சேம் நைட்ரஜன் எடுத்துக்கிறாங்க. இங்கே நைட்ரஜனும் இட் இஸ் சிமிலர் டு நைட்ரஜனோட பிஹேவியரும் ஹைட்ரஜன் ஹீலியம் பிஹேவியரும் சிமிலர் தான். ஸோ நைட்ரஜனுக்கு பிளாட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்கள் 50 டிகிரி செல்சியஸில் நம்ம இந்த கர்வ் நைட்ரஜனுக்கு ஸ்டடி பண்ணும்போது எப்படி வருதுன்னா, ஆல்மோஸ்ட் Z வேல்யூ வந்து இப்படி மேலேயே இப்படியே தான் போகிற மாதிரி இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணி இப்படியே போகிற மாதிரி இருக்கு 50 டிகிரி செல்சியஸில். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 டிகிரி செல்சியஸில் இந்த கர்வ் ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆகுது, வேல்யூ டிக்ரீஸ் ஆகி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா -25 இன்னும் டெம்பரேச்சரில் குறைக்கும் போது நமக்கு அமோனியா கிடைக்கிற மாதிரி இப்படி வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகி இப்படி போகுது. இன்னும் டெம்பரேச்சரை குறைக்கும் போது இன்னும் நல்லா அமோனியாவில் கிடைக்கிற மாதிரி இப்படி வந்து இப்படி போகுது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் Z வேல்யூ டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிற பேட்டர்ன் எப்போ கிடைக்குதுன்னா, நம்ம டெம்பரேச்சரை லோ பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது கிடைக்குது. அரௌண்ட் இந்த பாயிண்ட் வந்து அரௌண்ட் அமோனியா மாதிரியே நமக்கு கிடைக்குது. இது -70 டிகிரி செல்சியஸில் நைட்ரஜன் கேஸுக்கு we are getting curve like this. ஸோ எதுவுமே பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும்போது we can get the behavior, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதில் 50 டிகிரி செல்சியஸில் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் மாதிரியே வந்து அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்படி போகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து என்ன ப்ரெஷர் ரேஞ்சில் இந்த பாயிண்ட் எல்லாம் இந்த ஒரு பாயிண்டில் போய் மீட் ஆச்சு இல்லைங்களா. ஸோ இப்படி வந்தது, அடுத்து இப்படி வந்தது, அடுத்து இப்படி வந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த மீட் ஆகிற இந்த பாயிண்ட் வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட் எங்கேருந்து எது வரைக்கும் கிடச்சிது அப்படின்னா அரௌண்ட் நமக்கு 0ல் இருந்து 100 ATM ப்ரெஷரில் தான் இந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது.